ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கறி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் ஒரு வானலி எடுத்து அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 200 கிராம் மட்டன் எடுத்து சின்ன சின்னதாக போன்லெஸ் இல்லாததாக எடுத்து நான் மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கிறேன். இதுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக விடுங்க. நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எழுந்துருச்சுன்னு. நல்லா இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறமா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மிளகுத்தூள், 2 முட்டையை அதில் உடச்சி போட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்ல வச்சிடலாம். இப்போ நான் 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ரொம்ப மெலிசாக ஊற்றாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஊற்றி சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை அந்த தோசை ஃபுல்லாக பரவுற மாதிரி கையிலேயே எடுத்து போடுங்க. நல்லா கையில் பரவுனதுக்கப்புறமா இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் கூட பிய்யாமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போ சூப்பரான மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.